தங்கவயலில் இன்றைய செய்தி. தமிழ் பண்பாட்டை பெருமையை பாதுகாக்க தளபதியா மூத்த வழக்கறிஞர் திரு மணிவண்ணன் தலைமையில் தங்கவயல் அனைத்து திமுக தலைவர்கள் ஒன்று சேர்ந்து தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் அவர்களின் 72ஆம் ஆண்டு பிறந்த நாளை கேக் வெட்டி மற்றும் இனிப்புகள் வழங்கி மிக விமர்சையாக கொண்டாடினர் காந்தி சர்க்கிள் முன்பாக. இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஜெயபால், கம்யூனிஸ்ட் தலைவர்களான திரு தங்கராஜ், திரு AR பாபு மற்றும் நவ கர்நாடக ரக்ஷண வேதிக்கை தலைவர் திரு ராஜகோபால் கவுடா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அன்பான தலைவருங்க, அறிவான தலைவருங்க, உங்களுக்காய் உழைத்திடவே உதித்திட்ட தலைவனுங்க. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் தீராறும் வதனமென திகழ்பரத கண்டமதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க திரு பிறை துதலம் தரித்தனர் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் தீரிலமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய 72வது பிறந்த தின விழாவை கோலார் தங்கவயல் நகர திராவிட முன்னேற்ற கழகம் வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்று நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதன் காரணம், இன்றைய அடக்குமுறை ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுக்கும் ஒரே நபராக இந்திய அரசியலில் பரிணமித்துக் கொண்டிருப்பவர் ஸ்டாலின் மட்டுமே. ஆக இந்த ஸ்டாலின் என்பவருடைய பிறந்தநாள் என்பது மிக மிக அவசியமானது. இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் இந்த பாசிச அடக்குமுறை ஆட்சியினை எதிர்ப்பதற்காக இத்தகையதோர் பிறந்தநாள் விழாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தளபதி ஸ்டாலின் அவர்களை பற்றி சில குறிப்புகளை உங்கள் முன்னால் எடுத்துரைக்க நான் விரும்புகிறேன். தயவு செய்து கேட்கணும். 1953 மார்ச் 1ஆம் நாள் கருணாநிதி தயாளு தம்பதியின் பிறப்பு. சர்ச்பாக் கான்வென்ட்ல இவரை சேர்க்கறதுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்னை கிறிஸ்தவ மேல்நிலை பள்ளியில கல்வி. அரசியலுக்கு 1967-68 கோபாலபுரம் இளைஞர் திமுக அமைப்பு தொடக்கிறார். அதுக்கப்புறம் அது அரசியல் சமூக பணியா மாற்றுறார். 1980 திருச்சியில இளைஞரணி அமைப்பு குழுவில் நியமிக்கப்படுறாங்க. மாநிலம் முழுவதும் இளைஞரணி அமைக்கப்படுகிறார். பலமுறை சிறைவாசம். 1975 மிசா சட்டத்தின் கீழ் கைது. திமுக இளைஞரணிக்காக 11 லட்சம் ரூபாய் நிதி திரட்டல், இளைஞரணியை பெருசுபடுத்த விரிவாக்கணும். 1984 முதல் முறையாக சென்னை 1000 விளக்கு தொகுதியில் தோல்வி அடைந்தார். அதே தொகுதியில் பிறகு 4 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றார். 1000 விளக்கு தொகுதியில். ஒரு கூட்டணி தர்மம் என்றால் கூட்டணியில் உள்ளவர்களை எப்படி நாம் அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும், அவருடைய எண்ணங்களுக்கு எப்படி நாம் அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் இங்க தொழிற்சங்க தலைவர்களா இருக்கிறாங்க. தலைவரின் புகழ் என்றென்றும் ஓங்க, வாழ்க தலைவர் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் அவருடைய 72வது பிறந்த தின விழாவை இங்க மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, நம்ம கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில
ஒரு ஜனநாயக சக்திகள் ஒன்றாக சேர்ந்து இந்த ஏன்னா அவர் பேசும்போது சொன்னாரு சர்வாதிகாரம், அந்த ஆட்சியை எதிர்த்து போராட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு. ஸ்டாலின் அவருடைய முதலமைச்சராக வந்த சமயத்துல அவர் பல்வேறு திட்டங்கள் சொன்னார். அதுல ஒன்னு ரெண்டு மிக முற்போக்கான ஒரு திட்டங்கள், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னா மக்களோட மக்களாக இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு திட்டம். அடுத்தது பார்த்தோம்னா இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி கல்வி. ஏன்னா இன்னைக்கு கல்வி வந்து ஒரு மிக முக்கியமானது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியால என்ன இருக்கோ, சாதாரண ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் கல்வியை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக ஒரு நிலைமை இருக்கு. நம்ம இந்தியா கான்ஸ்டிடியூஷன் வர சமயத்துல யூனிவர்சல் எஜுகேஷன், எல்லாருக்குமே இலவச கல்வி கொடுக்கணுன்றது நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில இருக்கு. ஆனா நீக்கி இருக்கக்கூடிய ஆட்சி பெரிய முதலாளிக்கு, கார்பரேட்டுக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய, மதத்துக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்த பின்னாடி அந்த கல்வி எல்லாருக்கும் கிடைக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா வந்திருக்கு. நம்ம கோலார் தங்க வயல்ல கூட அந்த நிலைமையை நம்ம பாக்குறோம். அந்த வகையில நாட்டு அளவில் அப்படி இருக்கும்போது கோலார் தங்க வயல்ல கூட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. வேலை, தங்க சுரங்கம், பிஎம்எல் போன்ற பல கோரிக்கைகள், தண்ணி இல்லாம இந்த ஊர்ல நம்ம தவிக்கிறோம். இந்த மாதிரி கோரிக்கைகளை வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ஊருக்காக ஒரு போராட்டம், இந்த நாட்டுக்காக போராட்டம் பண்ண வேண்டியது நம்ம தலைவர் அவருடைய பிறந்த நாள் தின விழா கொண்டாடக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்மளாம் சபதம் எடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு தலைவருக்கு வாழ்த்தி, பிறந்தநாள் வாழ்த்தியை கூறி நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். முதல்வர் மு.க. ஸ்டாலினை பத்தி நான் பேசணும்னா நிறைய பேசணும். அவர் செய்யாத சாதனையில மு.க. ஸ்டாலின் குறுகிய காலத்தில், இளைஞர் காலத்திலிருந்து 15 வயசுல இருந்து அவர் போராடி ஜெயிலுக்கெல்லாம் போய் தான் வந்தார். இன்னைக்கு யாரோ அண்ணாமலை, யாரோ பயிற்சிக்கார சொல்றாரு அவரு பிள்ளைங்க குடும்ப அரசியலான்றார். அது வந்து தப்பு. அவரு கலைஞருடைய உழைப்பில அவர் வந்தவர், கலைஞருடைய அவருடைய கருவில வந்தவர் தான் மு.க. ஸ்டாலின் அவர். அது யாரும் மறக்கக்கூடாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனா அது போல ஒரு முதல்வரை நம்ம பார்க்க முடியாது. அதே போல ஆந்திரால எடுத்துக்கினா ஜெகன்மோகனுடைய ஃபர்ஸ்ட் நம்பர் 1ன்னு எடுத்தாங்க. அதே போல மு.க. ஸ்டாலின் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறார் தமிழ்நாட்டில். அவருடைய சேவை நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லணும். அது போல சிஎம் யாரையும் நம்ம பார்க்கல தமிழ்நாட்டுல. இன்னைக்கு எல்லா அனைத்து கட்சி ஒன்னா சேர்த்து ஒரு அனைத்து கட்சியை ஒன்னா தலைவர் எடுத்துன்னு வரனா அது கலைஞருக்கு தவிர அடுத்து யாரானா மு.க. ஸ்டாலின் தான். இன்னைக்கு தந்தை பெரியார் சொல்றாரு, இன்னைக்கு வந்து பாபு தலைவர் சொன்னார் லேடிஸுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்ட்டு. இந்த முன்னுரிமை கொடுத்தவர் தந்தை பெரியார் தான். தந்தை பெரியாருக்கு அடுத்த பிறகுதான் கலைஞர் அவர்கள் கொடுத்தார். எதுக்கு கொடுத்தாருன்னா, அந்த அம்மாவை வந்து ஏன் ஹோம் கார்டுல சேர்க்கிற, போலீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுனார். இந்த போலீஸ் இன்னைக்கு இறாங்கன்னா லேடிஸ் எல்லாம் இன்னைக்கு கலைஞருடைய சாதனையும் தந்தை பெரியாருடைய வார்த்தையை சொல்லிதான் இன்னைக்கு வந்துருக்கு. லாஸ்ட் டைம் கூட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், டாக்டர் கலைஞருக்கு ஒரு செலவு வைக்கின்ட்டு. ஆனா இன்னும் செய்யல. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் டிஎம்கேலன்னு வளர்த்தவங்க தான் நீ முன்றாத்து அண்ணா ஜெயலலிதா சேகரன் இவங்க எல்லாம், நாங்கெல்லாம் வேற கட்சி இருந்தாலும் நாங்க இதுக்கு துணையா இருக்கோம். அலைன்ஸ்ன்னு சொல்ல துணையா இருந்து செய்யலாம். ஆனா நீங்க இதை வந்து ரொம்ப பெருசா சேர்த்துக்கணும். அவருடைய சாதனை அண்ணன் படிச்சாரு, அங்கங்க பேனர் வச்சுக்கணும் அவருடைய சாதனை. இந்த சாதனை வந்து முன்றாத்து அண்ணன் படிச்சாரு, அவர்கிட்ட அட்வைஸ் வாங்கி பெரிய சாதனை பட்டியல அங்கங்க போட்டிருந்தா வந்து டிஎம்கேவே இளைஞர்களை வளர்த்தவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இது யாரும் மறக்கக்கூடாது. இருந்தாலும் நான் அதிக பேச விரும்பவில்லை. தங்கவயல் சார்பில், தங்கவயல் காங்கிரஸ் சார்பில், எங்க கவுன்சில் சார்பில் மனமாற பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கமிட்டி தலைவருக்கும் மணிவண்ணனுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். வணக்கம். ಸಾರ್ವಜನಿಕ ಬಂಧುಗಳೇ, ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರರೇ, ತಮಿಳುನಾಡು ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರ ಒಂದು ಹುಟ್ಟುಹಬ್ಬವನ್ನ ಡಿಎಂಕೆ ಪಕ್ಷದ ಕೆಜಿಎಫ್ನ ಒಂದು ಘಟಕದ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಈ ಒಂದು ರಾಬರ್ಸನ್ ಪೇಟೆಯ ಗಾಂಧಿ ವೃತ್ತದಲ್ಲಿ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಾಗಿದ್ದಂತ ಕರುಣಾನಿಧಿ ಅವರು ಬದುಕಿದ್ದಾಗ ನಾವು ಸಹ ಒಂದ್ಸಲ ಹೋಗಿ
ಮಣಿವಣ್ಣನ್ ಅವರು ನಾವು ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರೆಲ್ಲ ಒಂದ್ಸಲ ಹೋಗಿ ಅವ್ರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿದ್ವಿ ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ. ತುಂಬಾ ಸಹೃದಯದಿಂದ ಮಾತಾಡಿದ್ರು ನಮ್ಮ ಹತ್ರ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಹತ್ರದಿಂದಾನೆ ಹಿಂಗೆ ಮಾತಾಡಿದ್ವಿ ಎಲ್ಲ. ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವರ ಪುತ್ರರಾದಂತ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರು ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಾಗಿದ್ದಾರೆ ಹಾಗೂ ಅವರ ಮಗ ಸಹ ಉಪಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. ತಮಿಳುನಾಡಿನ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವರ ಈ 72ನೇ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಒಂದು ಶುಭಾಶಯಗಳನ್ನ ನವಕರ್ನಾಟಕ ರಕ್ಷಣಾ ವೇದಿಕೆಯಿಂದ ಮತ್ತು ವಕೀಲರ ಸಂಘದಿಂದ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅವರಿಗೆ ಈ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೆಜಿಎಫ್ನ ಜನತೆಯ ಪರವಾಗಿ ಅವರಿಗೆ ಆಯುರಾರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯವನ್ನ ಭಗವಂತ ಕರುಣಿಸಲಿ ಅಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಎರಡು ಮಾತಾಡೋ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟಂತ ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ವಂದಿಸಿ ಜೈ ಕರ್ನಾಟಕ. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் வரலாறு நாம பார்த்தோம்னாக்கா சமூக நீதி கோட்பாடு. அந்த சமூக நீதி கோட்பாடு தான் அடிப்படை. தந்தை பெரியார் முதற்கொண்டு அப்போ நீதி கட்சின்ற ஆரம்பம், அதுக்கப்புறம் திராவிட கழகம், தாய் கழகம், அதனுடைய தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தொடர்ச்சியான தலைவர்கள் அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இவர்களுடைய பங்களிப்பு சாதாரண பங்களிப்பு கிடையாது. அது அந்த இயக்கத்துக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த அந்த சமூகத்துக்கான பங்களிப்பை இன்னைக்கு கண்டிப்பா நாம நினைவு கூறணும். இன்னைக்கு பல்வேறு கருத்துக்களை இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம யாரை எதிர்கொண்டு நிற்கிறோம்? இந்த நாட்டுல இந்த ஒன்றிய அரசினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடியது யாரு? இந்த தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப குறிப்பான ஒரு விஷயத்தை எடுக்கிறார். சனாதனன்ற அந்த வார்த்தையை உபயோகம் பண்ணி இந்த நாட்டுக்கு எப்படி கேடானதுன்ற ஒரு வாதத்தை வைக்கிறார். ஆனா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சங்கிகள் அதை ஏத்துக்கிறது கிடையாது. அவனுக்கு அதை எப்படி லிங்க் பண்றாங்கன்னாக்கா இந்து மதத்துக்கு எதிரான ஒரு வாக்குமூலம் அவர் கொடுக்கறது, அது கண்டிப்பா கிடையாது. சனாதனன்றது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிறப்பால் பல்வேறு கேடுகளை விளைவிக்கக்கூடிய பல சட்டங்கள், அது பிஜேபி RSS தலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களும் சரி, அவர்களுடைய கொள்கைகளும் பிறப்பால் ஒருத்தனை தாழ்ந்தவன் உயர்ந்தவன் சொல்லக்கூடிய அந்த சனாதனம். நாமெல்லாம் வட இந்தியாவில கொஞ்ச நாட்களுக்கு முன்னால, ரொம்ப நாட்கள் கிடையாது, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால சதி சிஸ்டம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கோம். கணவன் இறந்துட்டாக்கா உடன்கட்டை ஏறுது, அந்த நெருப்புல ஏறி அந்த பெண்ணை இறந்தக்கூடிய சாகக்கூடிய நிலைமை. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகங்கள், அந்த திராவிட மாடல் ஆட்சி என்ன செஞ்சிருக்குதுனாக்கா அதனுடைய தொடர்ச்சியான வரலாறு பார்க்கலாம். பெண்களை கல்வி அறையில பள்ளி அறையில சேர்க்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய வித்தியாசம், இதுதான் சனாதனத்துக்கும் திராவிட மாடலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அந்த வகையில இன்னைக்கு பார்த்தாக்கா அதனுடைய தொடர்ச்சி பெரியார், தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர் அவருடைய வழியில இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்கள் மட்டும் அல்ல, அந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு சமூக சீர்திருத்தங்களை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கு வேலையை பார்க்கும். பல்லாண்டு வாழ்க வாழ்க என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துறையை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் பேசி நம்ம தெரிவித்துக் கொள்வதோடு நமது தோழமை கட்சிக்காரர்கள் அவரை வாழ்த்தி விரிவுரையாக எடுத்து கூறியதை நன்றியாக தெரிவித்துக் கொண்டு அதற்கு மேல் நான் பேசுவதற்கு எதுவும் இல்லை. வாழ்க மு.க. ஸ்டாலின், வாழ்க மு.க. ஸ்டாலின், வாழ்க மு.க. ஸ்டாலின் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். The Chief Minister of Tamil Nadu is doing a marvelous service. I don't think that anybody can do this kind of service in India. Stalin is doing the best service, and the coming years also, except Stalin, nobody going to be the Chief Minister of Tamil Nadu. God is blessing not only for 72 years, another 72 years, the God will bless Karnataka to live and serve for the people. Thank you very much. இன்றைய நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பாக கூற வேண்டும் என்றால் நமக்கு இது ஒரு பெரும் வெற்றி. இந்த பிறநாள் விழா நமக்கு ஒரு பெரிய வெற்றி. காரணம், நாம் இன்றைக்கு இந்திய எதிர்ப்பு ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டு காலமாக நாம் பல உயிர்களை இழந்துள்ளோம். குறிப்பாக தமிழகத்தில் பல உயிர்களை இன்னல்களுக்கு தள்ளப்பட்டுள்ளோம். 1987 ஆண்டு இதே தங்கவயலில் மொழி போருக்காக
பல நண்பர்கள் கூட சிறைக்கு சென்ற காலம் உண்டு. அந்த மொழிப்போர் இந்தி திணிப்பை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும் என்றால் இந்தி மாத்திரம் நாம் எதிர்க்கவில்லை, இந்திக்கு அடுத்தபடியாக சமஸ்கிருதத்தை புகுத்த வேண்டும் என்று ஒரு ஆரியர் கூட்டம் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை வீழ்த்த வேண்டும் என்று அன்றைக்கு பெரியார், அன்றைக்கு அண்ணா, அன்றைக்கு தானசபை கலைஞர், இன்னைக்கு இனமான பேராசிரியர், இப்போது இருக்கின்ற நம்முடைய தளபதி அவர்கள் மிக தெளிவாக எடுத்து வருகிறார். உயிரே போனாலும் இந்தியை நாங்கள் உள்ள விட மாட்டோம் என்று. காரணம் எந்த மொழிக்கும் எதிர்ப்பானவர்கள் அல்ல. இருந்தாலும் கூட நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி அவர்கள் கூட இந்தியை திரிக்க விட மாட்டோம் என்று கங்கணம் கட்டி பேசியிருந்தார் சில நாட்களுக்கு முன்பு. இன்றைக்கு அவர் பேச முடியாத சூழ்நிலை, காரணம் மத்திய சர்க்காரில் அங்க வைக்கிறதால அவரும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற சூழல். ஆனா இருந்தாலும் கூட இன்றைக்கு ஜனதா தளுடைய தலைவர் தேவகவுடா ஆகட்டும், இல்லை குமாரசாமி ஆகட்டும், இந்தியை கண்டிப்பாக எதிர்ப்பார் என்ற நம்பிக்கை திராவிட இயக்கத்துக்கு, திராவிட மக்களுக்கு, திராவிட மொழி பேச எல்லா மக்களுக்கும், தமிழர்களும் மாத்திரமில்லை, கண்டர்களாகட்டும், நம்முடைய சகோதரர்கள், தெலுங்கு பேசக்கூடியவர்கள், மலையாளம் பேசக்கூடியவர்கள், அனைத்து மக்களும் இதை ஏற்றுக்கொள்வார் என்று நமக்கு நம்பிக்கை உண்டு. இது ஒரு சிறப்பான நிகழ்வு. இந்த நிகழ்வு வந்துட்டு சாதாரண ஒரு நிகழ்வாக இல்லை. ஏதோ மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கேக்கு வெட்டி இனிப்பு வழங்கி தவறாக என்ன வேண்டாம். சிறப்பு வாய்ந்த ஒரு தலைவருக்கு, ஒரு அரும்பெரும் புரட்சிகரமான தலைவர் அவர். இன்றைக்கு நம் பெரியார் இல்லை, இன்னைக்கு பேரறிஞர் அண்ணா இல்லை, இன்னைக்கு கலைஞர் இல்லை, ஒட்டுமொத்தமாக ஒரு உருவம் சொன்னா அதுதான் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்று கூறிக்கொண்டு, முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசர் அண்ணாமலை ஆகட்டும், இவர்களெல்லாம் கூட என்ன சொல்றான்னு சொன்னா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கருணாநிதி என்று சொல்றார். ஆனால் டுடே கான்செப்ட் அண்ட் ஐடியாலஜி இஸ் உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than மு.க. ஸ்டாலின், ஈவன் கருணாநிதி ஆர் ஈவன் ராமசாமி ஆர் ஈவன் சீனா அண்ணாமலை. திஸ் இஸ் தி டுடே கான்செப்ட் ஐடியாலஜி. அது விழாவாக நம்முடைய அருமை நண்பர் தங்கராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினை இன்றைக்கு இந்த மக்கள் இந்தியா பூராக பேசப்படுகின்ற ஒரு தலைவராக இருக்கின்றார் என்றால் அதற்கு காரணம் இன்றைய இளைய தலைமுறை ஒரு ஏற்றுக்கொண்ட தலைவர் கூறிக்கொண்டு, இன்றைக்கு நம்முடைய தலைவர் 72ஆம் நாள் பிறந்தநாள் விழாவை ஒட்டி நாம் எல்லாம் சேர்ந்திருக்கின்றோம். இதே போல பல ஆண்டுகள் அவர் வாழ வேண்டும். அவர் வாழ வேண்டும் என்றால் இந்த தமிழக மக்கள் மாத்திரம் இல்லை, இந்தியாவில் இருக்கிற நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் நல்லதை காண்பிப்பார், நல்லதை செய்வார், நல்லதை நடைமுறைக்கு ஏற்படுத்துவார். அதுக்கு உதாரணமாகத்தான் இன்றைக்கு இந்த விழாவை ஏற்படுத்தி நாங்கள் எல்லாம் இங்கே திரளாக எல்லா தலைவர் பேச அழைப்பு விட்டு இருக்கின்றோம். எங்களுடைய அழைப்பு ஏற்று எல்லா தலைவர் வந்ததற்கு என்னுடைய மனமாற நன்றி. இன்னும் ஒருவர் நன்றி கூறி எனக்கு வாய்ப்பளித்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரும்பெரும் தலைவர்களுக்கு என்னுடைய சிறந்தாத வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரை முறைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.